ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ டவுன்லோடு எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 325.4 எம்பிஎஸ் ஸ்பீடும், அப்லோடு எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 11.5 எம்பிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்களுடைய இன்டர்நெட்டும் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் சிம்மை ஃபஸ்ட் ஸ்டார்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம ஷார்ட்டாக ஏபிஎன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேம் வரும். நேமில் இது டைப் பண்ணிக்கோங்க. ஏர்டெல்லில் ஏன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். AIRTEL ஏர்டெல் ஸ்பேஸ் ஜிகா அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் GIGA ஜிகா அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் நெட் அப்படின்றத டைப் பண்ணணும். ஏன்ற லெட்டர்ஸ் கேப்ஸு AIRTEL நெட் NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பேஸ் எதுவும் வராது. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் AIRTEL ஏர்டெல் ஸ்பீட் பாட். ஸ்பீடில் எஸ்ன்னு லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. SPEED ஸ்பீட் பாட். பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. BOT பாட். ஏர்டெல் ஸ்பீட் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட், MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரியர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் LT, ரெண்டாவது GPRS, மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா GSM. இந்த 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்த மாதிரி டிக் மார்க்கோ இல்லை டன்னும் இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது, ஏர்டெல் ஜிகா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.